Amsterdam wants to purchase 25 million against pound for because to open they have credited lower account with the bank in London. Calculate the amount of uh, euros credited ongoing interbank is 61.636 1.370 1.5270. இப்போ புரிதல் என்ன அதே தான் சேம் கன்செப்ட் தான். இன்கம் வந்து பர்ச்சேஸ் லோவர் அக்கௌண்ட் நேஷனல் அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்ய சொல்கிறாங்க 25 மில்லியன். அப்போ வந்து 25 மில்லியன் அகேன்ஸ்ட் pound for their funding national account they have credited lower account with Bank of London. Long term calculate amount of உங்க லோவர் அக்கௌண்ட்ல போட்டாங்க. லோவர் அக்கௌண்ட்னா தேர்ட் பர்சன் மூணு என்னுடைய அக்கௌண்ட் உன்னோட மூணு அக்கௌண்ட் எங்கிட்ட இல்லை. அப்போ மாஸ்டர் லாரோ அக்கௌண்ட்னா தேர்ட் பர்சன் தேர்ட் அக்கௌண்ட் தேர்ட் கண்ட்ரி இருக்கு. அதாவது மாஸ்டர்னா அவர் அக்கௌண்ட் வித் யூ வாஸ்ட் அப்படின்றது வந்து யுவர் அக்கௌண்ட் வித் மீ. மூணாவது வந்து லாரோ அக்கௌண்ட்னா தேர் அக்கௌண்ட் வித் அதர் கண்ட்ரிஸ் இல்லையா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க எக்ஸ்ஒய் பைக் வான்ஸ் 25 மில்லியன். எக்ஸ்ஒய் பேங்க்ஸ் அப்படின்றது ஆம்ஸ்டர்டாம் அவங்க தான் வந்து 25 மில்லியன் வேணுன்றாங்க. ஸோ டைரக்ட் போர்ட்டல் கிடையாது இல்லைவா. அதனால் நம்ம ஸோ கிராஸ் ரூட் யூஸ் பண்ணுவோம். டாலர் டு ருபீஸ் டு டாலர் டு பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ருப்பிலேருந்து டாலர் அவங்க என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இன்னொரு 61.36 எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பேங்க் யூஸ் டாலர் டேக்ஸ் பவுண்ட் ஃபார் குவார்ட்டில் வந்து 5.27 எடுக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது 93.7 அப்போ எடுக்கும்போது நம்ம 2,76 வந்துச்சு. சரி, இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இது எப்படி நம்ம கால்குலேட்டிவாக நம்ம போகணும் அப்படின்றது வந்து சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டால் நீங்கள் கிட்ட ஈஸி ஆன்சர்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். என்ன கவனிங்க, 60 ருப்பி பை டாலர் 61.36 இருந்துச்சு. அடுத்து வந்து பவுண்ட் 1.5260 1.5270. இது எப்படி நமக்கு தேவைன்னா நமக்கு தேவை வந்து ருப்பி பை பவுண்ட் தேவை இல்லையா. ருப்பி பை பவுண்ட் தேவை. அப்போ நமக்கு என்னதான் இருக்குது ருப்பி பை டாலர் தான் இருக்குது. அடுத்து டாலர் பை இப்போ ரெண்டுத்தையும் அடிக்கணும் இல்லைங்களா. நமக்கு என்ன தேவைன்னா ருப்பி பை பவுண்ட் தேவை. இங்கே என்ன கொடுத்துக்கிறான் டாலர் பை பவுண்ட். ஒரு பவுண்டு எவ்வளோ கொடுத்தா ஒரு டாலர் கொடுத்துட்டான். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சோம். அப்போ 61.3625 into 1.5260 93.63. அடுத்தது 61.3700 into 1.5270. அப்போ 93.71. அப்போ இதுதான் பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு. பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு. அப்போ ஒரு டாலர் அதாவது ஒரு பவுண்டோட விலை 93 ரூபா இல்லையா. அப்போ அதான் நீங்கள் இங்கேயும் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க அதுதான் கண்டுபிடிச்சு 93 ரூபா பைசா. அப்போ ஒரு பவுண்ட் எவ்வளோக்கு நீங்கள் விற்கிறீங்க 93 ரூபா 63 பைசாவுக்கு வாங்கிக்கிறீங்க. விற்கிறது எவ்வளவு 93 ரூபா 71 பைசாவுக்கு நீங்கள் விற்கிறீங்க இல்லையா. அப்போ எனக்கு என்ன வேணும் 15 லட்சமா எத்தனை லட்சம் வேணும் உங்களுக்கு 15 லட்சமா இல்லை 25 லட்சமான்னு பார்க்கணும். 25 லேக்ஸ் divided by 23. 93.71. அப்போ
அப்போ 25 lakh 25 lakh 25 lakh 103.714 மில்லியன் சார் 25 lakh 25 மில்லியன் ஒரு சைஸ் சார் வந்து 93 கரெக்டான சார். கவனிங்க, இதில் என்னென்ன பிரச்சனை வருது நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த கால்குலேஷன் எப்படி போடணும்னு சொல்லி தெரியாது. இதில் பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ பேங்க் என்ன செய்யணும், பை ஆர் செல், அதான் ரேட் டிசைட் பண்ணும் இல்லையா. சிச்சுவேஷன் கிவ்ஸ் பேங்க் யூஸ் பேங்க் ரிசீவ்ஸ். அப்போ வந்து பிரச்சனை இருக்குது. ரூபி பை டாலர்னா டைரக்ட் கோட்டா இருக்கக்கூடியதுனால 61.3 பேங்க் பொறுத்த வரைக்கும் குறைவான ரேட்டு தான் வாங்கிக்கணும். அப்போ நீங்கள் டாலர் போய் கொடுக்குறீங்கன்னு அது 61.36 குறைவான ரேட்டு தான் வாங்க. ஆனால் பேங்க்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு. ஓகே, யூஸ் லோயர் ரேட் அதான் எடுத்துக்கணும். ஆனால் பையிங் ரேட் மேக்ஸிமம் லோயராக தான் வாங்கிக்கணும் இல்லையா. நீங்கள் கொடுக்குறதுனா உங்களுக்கு கம்மியாக தான் வாங்கிக்கணும். நார்மலி லோ ரேட் தானே. பட் கவனிங், நாம டாலர் கொடுத்து பவுண்ட் வாங்குறோம். அதாவது பேங்க் கிவ்ஸ் மோர் டாலர் பெர் பவுண்ட். ஏன் சார் இந்த இது வாங்குறீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து பேங்க் வாண்ட்ஸ் டு மினிமைஸ் வாட் இட் கிவ்ஸ் மேக்ஸிமைஸ் வாட் இட் கெட்ஸ். ஸோ பேங்க் கிவ்ஸ் வாட் மோர், ஸோ இட் யூஸ் லோயர் ரேட். அதனால டாலருக்கும் ரிப்பீஸ்க்கும் டைரக்ட் கூட்ட இருக்கக்கூடிய, பட் இன்டைரக்ட் கூட்ட இருக்கக்கூடியதுனால டாலர் டு பவுண்டு போடுறதுனால வாட் பேங்க் கிவ்ஸ்னா சூஸ் அன்ஃபேவரபிள் சைடாக இருக்குது. அப்போ ருப்பி கொடுத்தது குறைந்த ரேட்டு, டாலருக்கு வந்து பவுண்ட் கொடுக்கும்போது அதிக ரேட்டு போகுது. அப்போ என்னன்னா, இந்த ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்க சொன்னாங்க. கிவ் சூஸ் ஒஸ்ட் கேஸ். இப்போ ஒஸ்ட் கேஸ்னா எது அதிகமாகுதோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக ரேட்டு கூட எடுத்து வச்சுருக்கோம். ஏன் குறைவு எடுத்துக்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைவு எடுத்துக்கிறதுக்கு அவன் விடலை. ஏன் அப்படின்னா அவன் சொல்கிறான், கஸ்டமர் முதல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு எப்போ ஒஸ்ட் ரேட் எடுத்துக்கணும். கரெக்ட் ரூல் என்னன்னா, கரெக்ட் ரூல் பேங்க் எந்த கரன்சியும் பை செல் பண்ணும்போது பண்ணுங்க, அதான் முக்கியம். இப்போ ருபி பை டாலர் கொடுக்கும்போது டாலர் வாங்குறது வந்து லோ ரேட்டுக்கு வாங்கிடுறாங்க. தட் இஸ் 67. இங்கேயும் ஒஸ்ட் ரேட்டு ரூல் அப்ளை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நாம் இங்கே டைரக்ட் கோட்டை யூஸ் பண்ணுறோம். அதனால லோ ரேட் தான் ஆல்ரெடி பேங்க் ஃபேவரபிள். ஸோ லாஜிக் பண்ண வேண்டாம். பட்டு டாலர் டு பவுண்ட் போகும்போது டாலர் கொடுத்து பவுண்ட் வாங்கணும் போது பேங்க் வந்து வாங்குது இல்லையா. அப்ப இது டைரக்ட் இல்லை, இன்டைரக்ட் திங்கிங் தானே. அப்போ பேங்க் வாங்கினா டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அதனால ஹையர் ரேட் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஹையர் ரேட்னா இது ஒஸ்ட் கேஸ். அப்போ டாலர் டு பை டைரக்ட் பை, ஸோ லோயர். இன்டைரக்ட்ல வரும்போது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பேங்க் யூஸ், அல்ட்ரா சிம்பிளில் போகும்போது இதுதான் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இப்போ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது ரூல் சேஞ்ச் ஆகலை, சுச்சுவேஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆகிடுது அப்படின்றதுனால நம்ம அது சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம ஒஸ்ட் கேஸ் கான்செப்ட் பண்ணி நம்ம அதிகமாக கொடுக்குறோம். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டில் வந்து ரொம்ப குறைவான ரேட் எடுத்துக்க மாட்டேங்க பாருங்க. அப்போ 93.63 எடுத்துக்க மாட்டேன், ஹையஸ்ட் ரேட் தான் எடுத்துருக்கேன். இன்டர்வியூ போட்டுருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பையிங் ரேட் எடுத்துருக்கேன். பேங்கோட பையிங் ரேட் செல்லிங் ரேட் வந்து பையிங் ரேட் எடுத்துருக்கேன். நான் ருப்பி கொடுத்து டாலர் கொடுத்து நான் ருப்பி வாங்கிக்கிறேன். அதே தான் நீங்கள் இப்போ அதே தானே வரணும்னு பார்த்தீங்கன்னா வராது. இது வந்து எங்கன்னா ஒஸ்ட் கேஸ் தான் வரும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் கேஸ் தான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேங்க்யூ.